அம்மா ஒரு சட்னி அரைச்சிருக்கு. அதை எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நானும் சரி காட்டு அம்முன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். பார்த்தா ஆன் பண்ணாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வந்தோன்னு பார்க்குறேன். இது நான் ஆன் பண்ணாமையே எடுத்துகிட்டு இருந்திருக்கேன்னு. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மேலே தப்ப வச்சுக்கிட்டு நான் தான் கேமரா அப்படி கேமரா ஓப்பன் பண்ணால் நீ தெரிஞ்சில்ல, அப்போ வீடியோலேயே நீ தெரியணும்லங்கிறாங்க. ஆன் பண்ணாதானே தெரியும் பாருங்க. சரி இப்போ சொல்லு என்னென்ன போட்டேன்னு இந்த சட்னிக்கு. இது ஒரு செமையான கார துவையல். இந்த துவையல்ல வெறும் பட்டை மிளகா பூண்டு உப்பு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. பார்த்து சாப்பிடுங்க, பின்விளைவுள்ள எல்லாமே மோசமா இருக்கும். வேலை வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் சிக்கன் கிரேவி இருக்குல்ல, அதை தொட்டு சாப்பிடணும். அது இப்ப நம்ம திருப்பதி ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்ல, சப்பு சப்புன்னு சாப்பிட்டு சப்பு சப்புனே இருக்கு. அதனால காரசாரமா சாப்பிடுவோம். இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதமோ, இவ்வளவு குறைப்பாடலாம். ரொம்ப தப்பாப்பா. அப்புறம் என்ன, அப்புறம் இவ்வளோ காரமாக சாப்பிடக்கூடாதமோ, வேணாம் வேணாம். இது சாப்பிட்றவங்களுக்கு தெரியுது எவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இந்த சட்னி நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. சட்னி இல்லை, துவையல். இதில் வந்துட்டு கடுகெல்லாம் போட்டு தளிக்கூடாது, ஜஸ்ட்டு எண்ணெயை சூட் பண்ணி ஊற்றிடணும், அவ்வளோதான். ஒரு தக்காளி போட்டிருந்தா வச்சும் கொஞ்சம் உரப்பு இல்லாமல் இருக்கும், மாறிடும். இந்த துவையல் அல்டிமேட்டான துவையல். சரி அப்பா, எனக்கெல்லாம் வேணும், நான் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கிறேன். லைட்டாக சுட்டுக்கொண்டு நைனாக்கெல்லாம் சுட்டு கொண்டு கொடுங்கம்மா. இதை நான் எப்படியும் ஒரு வாரத்துக்காவது வச்சு சாப்பிடுவேன் இந்த சட்னியை. சரி, இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்டாக இருக்கும். அப்படியா? இப்பயே வயிற்று பிடிச்சிட்டு பயமா இருக்கு அதுக்கு. அந்த சட்னியை பார்த்தோன்னே, ஏன்னா அது ஒரு ரெட் கலரா இருக்கா, அப்பா பார்த்தாலே பயமா இருக்கு. கேமரால எப்படி தெரியுது காட்டுங்க முன்னாடி. லைட் இதேதான். இந்த சட்னி அப்படியே வாசமே, அந்த பூண்டோட வாசம் அவ்வளோ சூப்பரா நல்லா இருக்கும். ஆனா சாப்பிட்டோன்னு நாளைக்கு தெரியும் பின்விளைவு. இந்த சட்னி நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? நல்லெண்ணெய் மட்டுமே ட்ரை பண்ணுங்க, விபரீதமா வேற எண்ணெயெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும். நல்ல தேங்காய் எண்ணெய் அப்படின்னாக்கா அதை ட்ரை பண்ணலாம். இது லைட்டா ஹீட் பண்ணி இது மேல ஊற்றி நல்லா மொத்தமான தோசை, முறுமுறு தோசை இதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் மொத்தமாக உள்ள தோசை ஊற்றி அது மேலே இந்த சட்னியை போட்டு அப்படி இப்படி பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டு தாளிச்சாண்ணா? கடுகுக்கு எப்பயுமே கடுகு போட்டு தாளிக்க கூடாது. கருவேப்பிலை அதுவெல்லாம் போடக்கூடாது. அப்போ சரி, நீ சொன்ன சரிதான். எப்பயுமே பூண்டு வச்சு சட்னி அரைக்கும் போது நம்ம தாளிக்க கூடாது. உங்களுக்கு உங்க மாமியை சொல்லி தரலையா? நாங்கள் இப்படி அரைச்சதே இல்லை. ஏன் அப்பா இந்த சட்னி அரைப்பாங்களே? அரைப்பாங்க, நாங்கள் தாளித்து தான் சாப்பிட்ருக்கோம். இல்லை இல்லை, இதில் கடுகு பருப்பு போட்டு தாளித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீ என்னன்னாக்கா, நான் இதில் ஒரு தக்காளி பழமும் வைப்பேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா சொரசொரம் சவுண்டு கேட்குது. இது ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான், ஸோ உடம்புக்கும் நல்லது தான். சரி, வாசனை எப்படி இருக்கு? வாசனை சூப்பராக இருக்குது. பெருங்காயத்தூளை போட்டேன், போடக்கூடாதா? அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. சரி சரி. ஓ, தோசை இப்படி மொத்தமாக ஊற்றணுமா? சரி. இவ்வளோ துவையல்லாம் நீ போடக்கூடாது. நான் சாப்பிட்றேன். ஐயோ ஐயோ, பெரிய குத்தமாயிடுச்சு. சரி, அந்தாங்க நல்லெண்ணெய் இருக்கு பாரு, ஊற்றிக்கோ. ஆனால் இது சுற்றி உள்ளதெல்லாம் வேகலையே. திருப்பி போடு. திருப்பி போட்டு அடியில் ஒட்டுமே. ஆமாம், போட்டு கல்ல சூடாகலை போல. என்ன வெள்ளையா இருக்கு? வெள்ளையாதாம்மா இருக்கணும். தோசை வெள்ளையாக தான் இருக்குமா? ஆமாம், அப்படியே சூடோடையும் அப்படி பிச்சுக்கணும். பிச்சு அப்படியே சாப்பிட்றணும். சுடப்படி. இவ்வளோ உரப்பு, எவ்வளோ உரப்பு. சூப்பராக இருக்கு அப்பா. இன்னும் தனியாக வர துவையலா? தெரிஞ்சு போச்சு எனக்கு. எவ்வளோ பட்டாலும் அடங்க மாட்டாளே அப்பா. அந்த உரப்பை பார்த்தானே எனக்கு வீட்டில் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சரி, டாடா.